மாணவர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்ப ஒரு புது கோர்ஸ் லான்ச் தான். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட மிஷன் ஐ எம் பாசிபிள் 2.0. இது ரிவிஷன் கோர்ஸ்னு சொல்றோம். ஏன் இந்த ரிவிஷன் கோர்ஸ் சொல்றோம்னு போறதுக்கு முன்னாடி இதோட ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மிஷன் ஐ எம் பாசிபிள் இது குரூப் 4க்கான கோர்ஸ்ன்றது நம்ம மாணவர்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த கோர்ஸ் பார்த்து படிச்சு இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா எக்ஸாம் கிளியர் பண்ணி நிறைய பேர் இருக்கீங்க. அதை நாங்கள் எங்க பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு அரசு அதிகாரி ஆனதுக்கப்புறம் ட்ரைனிங் எல்லாத்துக்குமே எங்க வருவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் வருவீங்க. நீங்க சர்வீஸ்குள்ள வந்த உடனே இங்க ட்ரைனிங்க்கு வர நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நாங்கள் AMTN பார்த்து தான் படித்தோம் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் அவங்களுக்கு வந்து 15 டேஸ் வந்திருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் வந்து நம்மளோட AMTN சேனல் பார்த்து கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்கள அந்த அதிகாரிகளாக பார்க்குற தருணம் வந்து எங்களுக்கு சந்தோஷமான தருணம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிஷன் ஐ எம் பாசிபிள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கோர்ஸ். அது வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ். இப்போ இந்த வருஷம் எழுதுகிற மாணவர்கள் குரூப் 4 மாணவர்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த கோர்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ அவங்களுக்கு திருப்பி அடுத்து இப்போ இந்த வருஷம் எழுதுறவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா ரிவிஷன் வேணும். ஸோ அதனால இப்போ நம்ம லான்ச் பண்ணுற கோர்ஸ் வந்து மிஷன் ஐ எம் பாசிபிள் 2.0. இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ரிவிஷன் கோர்ஸ். முதல்ல இப்போ நிறைய பேருக்கு வந்து நம்ம சேனல் எப்படி யூஸ் பண்ணுன்றதே தெரிய மாட்டேங்குது. ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துட்றேன். இது என்ன ஐ எம் பாசிபிள் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னா என்ன, ரிவிஷன் கோர்ஸ்னா என்ன அப்படின்னு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 கோர்ஸ் வந்து AMTN யூடியூப் சேனலில் காம்ப்ரஹென்சிவாக இருக்குது. இந்த 15 கோர்ஸுமே வந்து நிறைய மாணவர்கள் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. எந்த கோர்ஸ்க்கு நிறைய ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அந்த அடிப்படையில் தான் நம்ம ஒரு கோர்ஸாக லான்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்ஸோட குரூப் 1 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ், டிஎன்பிஎஸ்ஸோட குரூப் 2 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ், அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இதுக்கெல்லாம் வந்து ஆர்கனைஸ்டாக ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நம்மகிட்ட ஆல்ரெடி லாஸ்ட் இயர் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஸ்டாட்டிக் கண்டென்ட் எல்லாமே இருக்குது. எந்த வருஷம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் அந்த பிளேலிஸ்ட்டை எடுத்து நீங்கள் படிக்கணும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த வருஷம் நீங்கள் குரூப் 1க்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட குரூப் 1 பிளேலிஸ்ட்டில் இருக்க ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ஆல்ரெடி இருக்க ஃபவுண்டேஷன் கோர்ஸை முதல்ல அதில் திறவாயிடணும். அடுத்த வருஷம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி எனிவே டிஎன்பிஎஸ்சியில் ஆனுவல் பிளானர் கொடுத்துட்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் கரெக்டாக அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே அந்த ப்ராப்பராக அந்த டைம் லைனில் கொடுக்குறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ரிவிஷன் கோர்ஸ் லான்ச் பண்ணுவோம். ரிவிஷன் கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைனமிக் கண்டென்ட் இருக்கும், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸை கிளியர் பண்ணுவோம். ஃபவுண்டேஷன் கோர்ஸில் என்னெல்லாம் எடுத்துமோ அதெல்லாம் ஒரு ரிவிஷனாக கொடுப்போம். அது மட்டும் இல்லை, இதை சப்ஜெக்ட் சிலபஸ் ஏதாவது மாறி இருந்ததுன்னா அதை கண்டென்ட்டை கவர் பண்ணி கொடுத்துருவோம். அப்போ இனிமேல் வரும் மாணவர்கள் நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் எந்த எக்ஸாம், அதே மாதிரி TNUSRB பிசிக்கும் இருக்குது, SIக்கும் இருக்குது, SSCக்கு இருக்குது, அதுக்கப்புறம் RRBக்கும் நம்ம கோர்ஸ் லான்ச் போட்டிருக்கோம். அதே மாதிரி IBPS எல்லாமே நம்ம என்ன அடுத்து இனிமேல் பிளான் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்க கோர்ஸ்க்கு அடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதுக்கான ரிவிஷன் கோர்ஸ் தான் இனிமேல் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஃபவுண்டேஷன் கோர்ஸும் சிலது வந்து லான்ச் பண்ணுற ஐடியா இருக்குது. அது நான் உங்களுக்கு டைம் வரும்போது நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். அப்போ நீங்கள் AMTN எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷமும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இப்போலேருந்தே ஃபவுண்டேஷன் கோர்ஸ் படிக்கலாம். இப்போ எக்ஸாம் எழுதுறவங்க ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கான ரிவிஷன் கோர்ஸ் தான் இந்த மிஷன் ஐ எம் பாசிபிள் 2.0. ஆல்ரெடி நம்ம குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ரிவிஷன் கோர்ஸ் கொடுத்து மார்க் டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட அதில் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அந்த கோர்ஸ்க்காக. ஸோ அதுலேருந்தே தெரியுது நீங்கள் எவ்வளோ பேர் வந்து இதனால பயனடைகிறீங்க அப்படிங்கிறது தெரியுது. அதுதான் எங்களோட அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு மெயின் இதுவே வந்து ஸ்டூடெண்ட்ஸோட இன்வால்மெண்ட் அண்ட் உங்களோட கமிட்மெண்ட் அண்ட் உங்களோட டெடிகேஷன் அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து தான் நாங்கள் அடுத்த கோர்ஸே உங்களுக்காக டிசைன் பண்ணுறோம். ஸோ அந்த வகையில் இந்த குரூப் 4 ரிவிஷன் கோர்ஸ் வந்து உங்கள் சக்ஸஸ்க்காக நாங்கள் பார்த்து டிசைன் பண்ணியிருக்க ஒரு ஷார்ட் கிராஷ் கோர்ஸ். இப்படி நீங்கள் அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ரிசல்ட் வந்து இதில் பர்ஃபெக்டாக நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஃபவுண்டேஷன் கோர்ஸை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த ரிவிஷன் கோர்ஸ்க்குள்ளே வர போகிறீங்க. இப்போ லாஸ்ட் டைமில் இருக்கும், ரிவிஷன் மோடில் தான் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான கோர்ஸ் தான் இந்த மிஷன் ஐ எம் பாசிபிள் 2.0. ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து பிளேலிஸ்ட் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்லேயே இருக்கும். நீங்கள் அது ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இயர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃபவுண்டேஷன் கோர்ஸை இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்க தமிழ் கிளாஸ் அப்டேட்டட் சிலபஸ் எப்போ போடுவீங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ தமிழ் கிளாஸ் நிறைய இருக்க போது நீங்கள் அந்த ஸ்கெடியூல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபுல் சிலபஸையும் நம்ம இந்த கோர்ஸில் கவர் பண்ணுறோம். அடுத்து முக்கியமானது, இது 35 டேஸ்க்கு இருக்குது இந்த கோர்ஸ். PYQ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுலேயே உங்களுக்கு வந்து கிளியர் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் எல்லா பாஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின், அதோட அனாலிசிஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லும்போது ஒரு ரிவிஷனாகவும் இருக்கும். நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ண ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இந்த கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் எக்ஸாமை வந்து எதிர்கொள்ளலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் டெஸ்ட் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 5 மார்க் டெஸ்ட் நீங்கள் எப்படி எழுத போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ சின்சியராக போய் எழுதுவீங்களோ
அதே சின்சியாரிட்டியோட இந்த 5 மார்க் டெஸ்ட்டையும் விக்ரஸாக எழுதணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை நீங்கள் இப்போவே கொண்டு வந்துடணும். அப்போ தான் நீங்கள் இந்த 23 லைவ் கிளாஸஸை நல்லா கவனிப்பீங்க, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே பார்ப்பீங்க. ஸோ இந்த 5 மார்க் டெஸ்ட் தான் உங்களோட லைஃப் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை இப்போ கொண்டு வந்துடணும். அந்த டேட்டை உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் எப்படி குரூப் 4 எக்ஸாம் லாஸ்ட்டாக போய் எவ்வளோ கமிட்மெண்ட்டோட எழுதிங்களோ அந்த கமிட்மெண்ட் கொஞ்சம் கூட குறையாம நீங்கள் இந்த 5 மார்க் டெஸ்ட்டையும் எழுதணுன்றது இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்கள் மைண்ட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். மிஷன் ஐ எம் பாசிபிள் 2.0 உங்களோட லைஃப்பை மாற்ற போகிற ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் நம்பணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஃபுல் எஃபர்ட் நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கான ரிசல்ட்டை வந்து அடுத்த ஒரு வருஷத்தில் இங்கே ட்ரைனிங்க்கு வந்து நீங்கள் அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜில் வரணும். அதுதான் உங்களோட ரிசல்ட்டாக இருக்கணுன்றது எங்களோட எல்லாருடைய ஆசைன்னு சொல்லலாம். திருப்பி சொல்கிறேன், தமிழ் சிலபஸ் அப்டேட்டடான விஷயங்கள் எல்லாமே இதில் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கெடியூல் வந்து நீங்கள் வந்து தூக்கத்தில் எழுந்து கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி கிளாஸ் 1 கிளாஸ் 2 தமிழ் கிளாஸ் வரப்போகுது. இன்றைக்கி இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இதை விட ஒரு பெஸ்ட் ரிவிஷன். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். இந்த ஸ்கெடியூலை நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்றைக்கு எந்த கிளாஸ் வருதுன்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிளானை நீங்கள் உங்களோட ஸ்டடி பிளானை நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். இல்லாத விட முக்கியமான டேட், எப்படி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோட டேட் கேட்டால் நீங்கள் ஞாபகமாக சொல்வீங்களோ அதே மாதிரி மார்க் டெஸ்ட் 1 2 3 4 5 திருப்பியும் நான் சொல்கிறேன், எல்லாருமே வந்து எங்களுக்கு பிடிஎஃபாக கொடுங்க, நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி வேணும்னு நிறைய பேர் கடந்த ஒரு வருடமாக ஏஎம்டிஎனுக்கு நீங்கள் வந்து நிறைய ஆன்லைனில் நாங்கள் கேட்டாலும் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ உங்களுக்காக வசதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ நாங்கள் டெலகிராம் குரூப்லேயே வந்து உங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத கேட்டு பிடிஎஃப் வந்து நாங்கள் யார் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். உங்களோட கோரிக்கையை ஏற்று நாங்கள் வந்து டெலகிராமில் உங்களுக்கு எல்லாமே நாங்கள் பிடிஎஃபாக வந்து உங்களுக்கு அந்தந்த டைமில் அந்தந்த டேட்டில் அப்லோட் பண்ணுறோம். அதுக்கான ஆன்சருக்கையும் உங்களுக்கு நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்குள்ளே நாங்கள் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு கொடுக்கணுன்றது தான் எங்களோட ஒரே ஒரு கான்செப்ட். அதை நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ 23rd 25 27 29 30 இது வந்து க்ரூஷியல் டேஸ். அதுக்குள்ளே மொத்த போர்ஷனையும் ரிவைஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். டெலகிராமில் ரெகுலராக எல்லா கிளாஸும் எல்லா டெஸ்ட்டோட எல்லா அப்டேட்ஸும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த டெலகிராம்லையும் ட்விட்டர்லையும் நீங்கள் பார்த்து எல்லாத்தையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து நோக்கம் ஆப்பில் இருக்க எல்லா டெஸ்ட்டையும் வந்து நாங்கள் ட்ரைவில் போட்டிருக்கோம். அந்த ட்ரைவ் லிங்க்கும் நாங்கள் டெலகிராமில் போட்டுருவோம். இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா டெஸ்ட் கொஷினையும் நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட கன்வீனியன்ஸ் உங்களோட யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்றது தான் வந்து அதான் எங்களோட ஒரே ஒரு நோக்கம். உங்களுக்கு இனிமேல் வர பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் டெலகிராம் சேனல்லே கொடுத்துருவோம். நீங்கள் எல்லாமே வந்து இதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மட்டும் யாரெல்லாம் குரூப் 4 நீங்கள் எழுத போகிறீங்கன்றது ஒரு ஃபார்ம் மட்டும் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் அது மட்டும் எங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுக்கணும். இது மட்டும் தான் உங்கள்கிட்ட நீங்கள் செய்ய வேண்டியது. மற்றபடி கோர்ஸை லான்ச் பண்ணதுலேருந்து டைட் ஸ்கெடியூல் தான் இது. ஆனால் நீங்கள் அதை வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களுடைய முக்கியமான வேலையாக இருக்கணும். இந்த ரிவிஷன் கோர்ஸை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். குரூப் 4 கண்டிப்பாக கிளியர் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரம் ஏஎம்டிஎன் யூடியூப் சேனல். தேங்க்யூ. வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்புத்துறை.